கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து வளைகுடா பற்றிய செய்தி தான். மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகள் பற்றிய செய்தி தான். ஆனால் இது வந்து போர் பற்றியது அல்ல. ஆனால் போரின் விளைவாக நமக்கே தெரியாமல் அல்லது மக்களுக்கே தெரியாமல் அங்கே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம அலச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல் நீங்கள் வந்து நம்மளுடைய வழக்கம் நீங்கள் கொடுக்குற ஆதரவு லைக் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து ஹை பட்டனை கிளிக் பண்ணி பில் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன சொல்ல போகிறோம்னா, நமக்கு உலகத்தில் இதுவரைக்கும் இன்னும் நம்முடைய மனித குலத்தை வந்து பயமுறுத்தக்கூடிய முக்கியமான ஒரு நோய் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா புற்றுநோய், கேன்சர். ஓகே. அந்த கேன்சர் வந்து பலவிதமான கேன்சர் இருக்கு. எடுத்தீங்கன்னா நமக்கு பிளட் கேன்சர், அப்புறம் எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய அந்த போன் மேரன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்க கேன்சர், அப்புறம் கொலோன்னு சொல்லி பெருங்குடல் கேன்சர், ஆசனவாயு கேன்சர், அப்புறம் சுவாச குழாயில் இருக்கக்கூடிய கேன்சர், லங்ஸில் இருக்கக்கூடிய கேன்சர், அப்புறம் நாக்கு, வாய். இதெல்லாம் ஏன் தனித்தனியாக சொல்கிறேன்னா, இது அத்தனைக்கும் காரணம் இருக்குது. அப்புறம் மூச்சுக்குழாய், முக்கியமானது மூச்சுக்குழாய். ஓகே. அது இல்லாமல் பெண்களுக்கு எடுத்துச்சுன்னா மார்பக புற்றுநோய். அது இல்லாமல் நமக்கு வந்து கர்ப்பப்பை இல்லை வாய், அதில் உள்ள புற்றுநோய் அப்படின்னு புற்றுநோய் வந்து பல விதமான வகையில் வந்து புற்றுநோய் இருக்கு. என்ன புற்றுநோயோட முக்கியமான எப்படி அந்த செயல்பாடுன்னு சொல்லி நான் வந்து டீட்டெயிலாக விசாரித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரே ஒரு முக்கியமான விஷயம்தான். நமக்கு சாதாரணமாக லைஃப் ஸ்டைல் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம உடம்பு வந்து டிஷ்யூ, செல் அப்படின்னு சொல்லி இதால் ஆனது. அப்போ செல் வந்து ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய, மல்டிப்ளை ஆகக்கூடிய புதிய செல்லோட அளவு வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பழைய செல் வந்து இறந்து போகக்கூடிய செல் இருக்கு இல்லையா, அது வந்து குறைவா இருக்கும். அப்போ என்னன்னா, நமக்கு சின்ன வயசுல இருந்து 2 வயசு, 3 வயசு, 5 வயசு, 20, 25 வயசு அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி வளர் மாற்றம், சிறை மாற்றம், அனபாலிசம், கட்டபாலிசம் ஈக்குவல் டு மெட்டபாலிசம் சொல்ல முடியாது. வளர் மாற்றத்தில் நமக்கு வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும், தேய்மானம் வந்து கம்மியாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த டைமில் நமக்கு வந்து செல் உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வரும்போது அழிந்து போகக்கூடிய செல்கள் அதிகமாக இருக்கும், உற்பத்தி ஆகக்கூடிய செல் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து நமக்கு தோல் சுருங்குறது, அதுக்கப்புறம் எலும்பு வந்து சப்போஸ் கீழே விழுந்து கிராக் ஆச்சு அப்படின்னா, ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா சீக்கிரம் வந்து சேராமல் போகிறது, அப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். சரி, இப்போ இதுக்கு அப்புறம் முக்கியமாக என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த கேன்சர் ஏன் வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கு நம்மளுடைய உணவு முறை, அதுபோக தவறான பழக்கவழக்கம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கேன்சர் வருது அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்தால் எல்லாருக்கும் தெரியும். ஓகே. இப்போ நம்ம வந்து சொல்லப் போகிற விஷயம் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தா, ஓகே, இப்பவே அங்க வந்து ஒரு அ 1000 பேருக்கு 10, 15 பேருக்கு மேல கேன்சர் நோயாளிகளா இருக்காங்க. 20 பேருக்கு மேல அங்க. அப்புறம் அ இந்தியால வந்து அத விட ரொம்ப ரொம்ப குறைவு. அப்புறம் இங்க போனீங்கன்னா, யுகே பயங்கர மோசமா இருக்கு. கேன்சர் வந்து ஏதோ ஒண்ணு நெறைய இருக்கு. அது 2க்கு 1 50% ஏதோ ஒரு இல்ல சிறுசோ, பெருசோ ஆள ரொம்ப தாக்கக்கூடியதோ, தாக்காததோ அங்க ஜாஸ்தி இருக்கு. அமெரிக்கா எடுத்தீங்கன்னா 3க்கு 1. அரபு நாடுகள்ல ஓ குறிப்பா வந்து நமக்கு ஜிசிசி கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியா, குவைத்து, அ கத்தார், பஹ்ரைன், யுஏஇ, ஒமான், இந்த நாடுகள் பிளஸ் வந்து அ ஈரான், அப்புறம் ஈராக், அப்புறம் இங்கே ஜோர்டான், லெபனான், அப்புறம் அது கீழ எடுத்தீங்கன்னா சிரியா, அ அப்புறம் வந்து இந்த பக்கத்துல ம பாலஸ்தீன், இஸ்ரேல். இது அத்தனையிலயும் அப்புறம் இந்த சைடுல பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். அங்க அவ்வளவு அத்தனை இடங்கள்லயும் இப்ப பிறக்கிற குழந்தைகள் பிறந்து ஓரளவு வயசு வந்திருக்கக்கூடிய ஆ இந்த ஜெனரேஷனுக்கு வந்து கேன்சர் வந்து பயங்கரமா பரவிட்டு இருக்கு. நான் வந்து இப்ப சமீபத்தில குவைத்தில இருக்கிற ரொம்ப முக்கியமான நம்ம நண்பர்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, அங்க சொன்னது வந்து, "வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்" அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் இல்லையா? அது மாரி குவைத்தில வந்து வீட்டுக்கு ஒருத்தர் அல்லது 2 பேர் கேன்சர் நோயாளிகள் இருக்காங்க. அதாவது வீட்டுக்கு ஒருத்தர்னா அங்க இருக்கிற லோக்கல் அரப்ஸ். அதே நேரத்தில
அங்க வாழக்கூடிய நம்ம ஆட்களுக்கும் கேன்சர் வந்து கொஞ்சம் அதிகமா வருது அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு. அதுக்கான சொன்ன காரணம் வந்து, அவர் வந்து அங்க நெறைய பேசியிருப்பார். நெறைய ரிசர்ச் அவர் ரிசர்ச் தனியா பண்ணாரோ அல்லது எப்படின்னு தெரியல. சொன்ன காரணம் வந்து அவ்ளோ இதா இருந்தது. எப்படின்னா, ஆ 80லிருந்து 88 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஆ ஈராக் அண்ட் ஈரான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சண்டை போடுனா சும்மா எப்படி? இங்கேருந்து ஒரு மிசைல் போகும். கீழ விழுவும். அல்லது என்ன நடக்கும்னா, அங்க மிசைல் வந்து ஒரு ஸ்கட் வருதா, ஒரு பேட்ரியாட் போய் தாக்கும். அப்போ அது வந்து வெடிக்கும். வெடிச்சு சிதறும்போது, எல்லா அ குண்டுகளும் வந்து அ கெமிக்கல் அ எல்லா குண்டுகளும் கெமிக்கல் தானே! அந்த கெமிக்கல் அங்க அப்படியே வெடிச்சு ஒருவேள தரையில பட்டா, பில்டிங்ல பட்டா, பில்டிங்ல பட்டு வெடிச்சு, அது வந்து என்ன பண்ணும்னா, பயங்கரமா வந்து அ காத்துல கலந்து ஓகே. அது நமக்கு ஸ்லோவா அந்த சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் சுவாசத்துல வந்து பயங்கரமா கலந்து, ஆ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துல அ மூச்சுக்குழாய், நுரையீரல், அது இல்லாம இப்ப எப்படி பார்த்தாலும் வந்து கணையம், கல்லீரல் அப்படின்னு சொல்லி நெறையா இடங்கள்ல உடம்புல உள்ள மொத்த பார்ட்ல, அதுக்கப்புறம் குடல், பெருங்குடல், அப்புறம் ஆசனவாய் அப்படின்னு கேன்சர் வந்து எக்கச்சக்கமா வருது. பெண்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி ஆண்களோட பெண்களுக்கு வந்து கேன்சர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லி டேட்டாஸ் சொல்றாங்க. ஏன்னா, அவர் சொன்னதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, குவைத்துல எக்கச்சக்கமான கேன்சர் நோயாளிகள். அதே மாதிரி அ ஈராக்ல எக்கச்சக்கமான கேன்சர் நோயாளிகள். அ ஈரான்ல நிறைய கேன்சர் நோயாளிகள். அந்த ஈரான்ல கேன்சர் நோயாளிகளுக்காகத்தான் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி தான் ஸ்பெஷலா வந்து அங்க கேன்சர் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல தான் போன வாரம் அமெரிக்கா குண்ட போட்டு பாதி இடத்த வந்து தாக்கி அழிச்சாங்க. அங்க வந்து நமக்கு வந்து ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி அப்படின்னு ரேடியேஷன் குடுத்து அந்த ஏரியால உள்ள செல்ல கொல்றது. அப்புறம் கீமோ தெரப்பின்னு சொல்லி மருந்த குடுத்து ஆக்டிவா இருக்கக்கூடிய அந்த கேன்சர் செல் எல்லாம் கொல்றது அப்படின்னு சொல்லி, அங்க அந்த தெரப்பி அது பண்றது பண்ணிட்டு இருந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல பாதி இடத்த வந்து அழிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது. அது போக நீங்க வந்து இங்க இஸ்ரேல் எடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து சாதாரணமா இல்ல. இதுவரைக்கும் வந்து இஸ்ரேலுக்கு உள்ள வந்து நெறைய குண்டுகள் விழுந்தது இல்ல இதுவரைக்கும். அ போன வருஷம் ஜூன், ஜூலைல ஆரம்பிச்சு, இப்ப வந்து நெறைய விழுந்திருக்கு. இந்த கட்டடங்கள் அடிபட்டிருக்கு. அங்க வந்து ஒரு குண்டு விழுந்துச்சு அப்படின்னா, அந்த குண்டுலேருந்து வெளிய வரக்கூடிய வெடிச்சு வெளிவரக்கூடிய அ அந்த கெமிக்கல் நமக்கு வந்து கிட்டத்தட்ட அது எங்க நமக்கு ஒத்து வருது அப்படின்னா, தீபாவளி நேரத்துல நம்ம வந்து தெருவுக்குள்ள வெடிக்கக்கூடிய பட்டாசு இருக்கு இல்லையா? அந்த பட்டாசு வந்து நத்திங் பட் வெடிகுண்டு தான். ஓகே. அ என்ன அங்க வந்து வெடிகுண்டு கிலோ கணக்குல இருக்கும். இங்க வந்து கிராம் கணக்குல இருக்கும். அது வெடிக்கும். டமால்னு வெடிச்சு அங்க பிரிச்சு போகும்போது, அந்த சத்தத்த நம்ம வந்து பார்க்குறோம். லைட்டா பார்க்குறோம். எல்லாம் கரெக்ட் தான். ஆனா, அது காத்துல கலந்து, அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வந்து அரிக்குது அப்படின்ற அந்த தரவுகள் இருக்குல்ல, அத பார்க்கும்போது உண்மையிலேயே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆ இங்க வந்து அரபு நாடுகள் பிளஸ் வந்து இஸ்ரேல் அவங்களுக்கு எதிர்காலம் இல்லை. அதே மாரி இந்தியாவுக்கு மட்டும் பெரிய எதிர்காலம் இருக்கா அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து அவங்களோட மச் பெட்டர் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட அ என்ன சொல்றதுன்னா, நம்மளுடைய மது பழக்கமும், அ இந்த சிகரெட் தம் அடிக்கிற பழக்கமும் தான் நமக்கு தம் அடிக்கிறது. அதுவும் இல்லாம இந்த புகையில போடுறது, குட்கா போடுறது அப்படின்னு சொல்லி இந்த மாரி தவறான விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதனால இப்போ வாய் கேன்சர் சொல்றோம்ல, நமக்கு வந்து புகையில போடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த குட்கா யூஸ் பண்றது, பான் பராக் யூஸ் பண்றது அப்படின்னு இந்த மாரி ஐட்டங்கள் இருக்கு இல்லையா? இது போறனால வாயு, தொண்டை கேன்சர் வந்து எக்கச்சக்கமா வருது. அத வந்து நான் எங்க பார்த்தேன் அப்டின்னா, அ அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் இதுக்காக டிசைனுக்காக அங்க ஒரு ரவுண்டு போகும்போது பார்த்தேன். உண்மையிலேயே வந்து 2 நாள் சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவ்ளோ உள்ள பார்க்கணுமே! ஐயோ! அதுல வந்து ஆ என்ன சொல்றது? அங்கெல்லாம் சேவை பண்றவங்கலாம் வந்து உண்மையிலேயே ஆ தெய்வத்தோட பிரதிநிதிகள் அப்டின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்க அடையாறு கேன்சர் ஹாஸ்பிட்டல் நான் போய் பார்க்கும்போது அப்படி இருந்தது. ஓகே. இப்போ வந்து அ இது நம்ம தம் அடிக்கிறோம்னா, நேரடியா வந்து நுரையீரலுக்கு போகுது. அப்போ நுரையீரல் என்ன பண்ணும்? முதல்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கட்டத்தில மரத்து போயி, அதுக்கப்புறம் எதிர்க்க முடியாம, வேற வழி இல்லாம வந்து கேன்சர் வந்து உருவாகி, கேன்சர் செல் வந்து ரொம்ப வேகமா பரவி, மூச்சு திணறல், அடிக்கடி ஜலதோஷம், அ அப்படியே வந்து போய் சேர்ந்துறது. தானும் போய் சேரதுக்கு முன்னாடி வீடு கீடு எல்லாத்தையும் வந்து ஆட்கள் எல்லாத்தையும் பாடாப்படுத்தி போய் சேர்றது. இது.
ஒருத்தர் தம் அடிச்சா பக்கத்துல இருந்து சுவாசம் பண்ணக்கூடிய மத்தவங்களுக்கும் போய் பரவுது அப்படிங்கிறது தான் இதோட வந்து ஒரு பரிதாபமான நிலை. ஓகே. இப்போ அ இந்த மாதிரி சண்டைன்னு சொல்லி குண்டு போடுறாங்கல்ல, இப்ப நம்ம வந்து கடந்த ஒரு 5 மாசத்துக்கு மேல அ ஈரான், அ இஸ்ரேல், அமெரிக்கா இது குண்டு போடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அ ஏற்கனவே கடந்த 20 வருஷத்துக்கு மேல அ அதாவது 80கள்ல இருந்தே 90, 95, 2000 வரைக்கும் கிட்டத்தட்ட அங்க வந்து பார்த்தா மாறி, மாறி அ குண்டு போட, அ மிசைல் வந்து அடிக்க, அப்புறம் சின்ன சின்ன கையெறி குண்டு, இந்த குண்டு போட, துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து தொடர்ச்சியா வந்து காத்துல பரவி, பரவி அங்க பிறந்து வளரக்கூடிய அத்தன பேரும் ஏதோ ஒண்ணுல அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆனா, அ அதுல 100% வந்து கேன்சர் டெவலப் ஆகுறதில்ல. சிலர் வந்து ஒரு மாரி எதிர்ப்பு சக்தியோட ஒரு மாரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. பல பேர் வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாம, எதிர்க்க முடியாம அந்த உடம்பு வந்து பாடாப்பட்டு அ கேன்சருக்கு ஆட்பட்டு வேற வழி இல்லாம ஏகப்பட்ட பேர் வந்து கேன்சரால மரணம் அடையறாங்க. அதுவும் இப்ப வந்து குவைத், அதுக்கப்புறம் துபாய்ல கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, முன்ன மாதிரி இல்லாம இப்ப துபாய்லயே இருமல் அதிகமா இருக்கு. அந்த இருமல் ஒரு வாரத்துல போச்சு அப்படின்னா, இப்ப வந்து 20 நாளா இன்னும் போக மாட்டேங்குது. இதுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா, இங்க அ அந்த ஏரியாக்குள்ள போடக்கூடிய ஒருவேளை ஈரான்ல போடுற அந்த குண்டு இருக்கு இல்லையா? அந்த குண்டு அதுல வந்து வெடிச்சு சிதறி வந்தது. அதுலேருந்து வர்ற சுவாசம் ஏன்னா காத்து தானே. காத்துக்கு வந்து எதுவும் தடை போட முடியாதே. இது வந்து ஈரான் எல்லை, இது வந்து யுஏஇ எல்லை, இது சவுதி அரேபியா எல்லைன்னு தடை போட முடியாதே. அதையும் தாண்டி அங்க வருது. இதுல உலகத்திலேயே ரொம்ப முக்கியமா அ இந்த மாரி இஸ்லாம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அத கடைப்பிடிக்கக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா? அந்த நாடுகள்ல பொதுவாவே கேன்சர் வந்து குறைவு அப்படின்னு சொல்லி சில டேட்டாக்கள் வந்துச்சு. அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லி உள்ள ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, அதுல வந்து என்ன டீட்டெயில் போட்டிருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து அ பெரும்பாலும் புகைப்பிடிக்கும் பழக்கம் குறைவா இருக்கு. மது பழக்கம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க வந்து துபாய மட்டும் வச்சு நம்ம சொல்றது இல்ல. நம்ம ஜெனரலாவே அரபு நாடுகள் பொதுவாவே மது பழக்கம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுபோக அவங்களுடைய உணவு கலாச்சாரம். அந்த உணவுல வந்து பொரிச்ச உணவுகள் வந்து பெருசா இல்ல. ஆனா நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ன்னு சொல்லி பொரிச்ச உணவு, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு, அது நூடுல்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய வந்து இந்த மாரி பேக்டு ஃபுட் ஐட்டங்கள் இருக்கு இல்லையா? அத எந்த அளவுக்கு அதிகமா சாப்பிடுறோமோ, அந்த அளவுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சு, அது வந்து அப்படியே டெவலப் ஆகி, ஒரு குறிப்பிட்ட வயசு 25, 30 வயசு ஆகும்போதே, கேன்சர் டெவலப்மெண்ட் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு தரவுகள் வந்தது. அந்த விதத்தில அரபு நாடுகள், அங்க லோக்கல் அரப்ஸ் வந்து இந்த மாரி பொரிச்ச உணவுகள் வந்து பெருசா பெரும்பாலும் சாப்பிடுறதில்ல. அவங்க வந்து இந்த மாரி சுட்ட உணவுகள் நெறைய சாப்பிடுறாங்க. நெறைய வந்து தழைன்னு சொல்லி வெ வெஜிடபிள்ஸு சாலடுன்னு சொல்லி அது நெறைய சாப்பிடுறாங்க. எந்த உணவு வந்து சுட்ட உணவு தான் சாப்பிடுறாங்க. அப்படின்னு சொல்லி, அது போக வந்து கடைசியில இந்த குடிக்கக்கூடிய காவா அப்படிங்கிறது, அது வந்து பெரிய அளவுக்கு உள்ள ஜீரண சக்தியிலருந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைய சால்வ் ஆக்குது. அப்படின்னு சொல்லி அவங்களோட உணவு பழக்கம் பெஸ்ட் உணவு பழக்கம். அது போக தம் அடிக்கிறது இல்ல, தண்ணி அடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி மொத்த உலகத்திலயும் அரபு நாடுகள்ல கேன்சர் வந்து ஆக்சுவலா ரொம்ப குறைவா இருந்தது. ஆனா, இப்போ அந்த ரீஜியன்ல வந்து அ இவங்க அந்த சண்டையில போட்ட குண்டுகள், அதிலேருந்து வெளியில வந்த கெமிக்கல். இந்த கெமிக்கல் எல்லாம் மத்த நாடுகளோட சேர்த்து அரபு நாடு ஈக்குவல் ஆயிருக்கு. அரபு நாடுகள் இன்னும் ஒரு 25, 30 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா, ஆ உண்மையிலேயே கேன்சர் பேஷண்ட் அளவுக்கு அதிகமா இருப்பாங்க. ஒரு 10,00,00,000 மக்கள் இருக்காங்க அப்படின்னா, 10,00,00,000 மக்கள்ல குறைஞ்சபட்சம் ஒரு 2,00,00,000லேருந்து 3,00,00,000 பேர் வந்து கேன்சரால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அதுல எவ்வளவு பேர் வந்து சீரியஸா கேன்சரால இறந்து போவாங்கங்கிற தரவுகள் வந்து இன்னும் பெருசா அங்க குடுக்கல. மேபி 1,00,00,000 பேரோ, 1,50,00,000 பேரோ கேன்சரால பாடாப்பட்டு சில பல வருடங்கள் அதோட சஃபர் ஆகி இறந்து போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. கேன்சர் இல்லாதவங்க வந்து ஒருவேளை 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னா, கேன்சர் வந்து 40 வயசுல வந்துருச்சு வச்சுக்கங்களேன். சில நேரத்துல 50 வயசுலயே இறந்து போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கிடையில நம்ம உடம்பு வந்து படுற விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. எனக்கு வந்து அவங்க சொல்லும்போது, குவைத்துல வீட்டுக்கு ஒருத்தர் அல்லது சில நேரம் 2 பேர் அங்க வந்து கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாரி அங்க சவுதி அரேபியால கேட்டோம்னா, அத செக் பண்ணும்போது அங்க ஒரு நண்பர்ட்ட கேட்டோம்னா, சவுதி அரேபியாலயும் இது வந்து விதிவிலக்கு இல்ல. அங்கேயும் குவைத் அளவுக்கு இல்லாட்டாலும் இன்னும் தரவுகள் பெருசா கிடைக்கல. ஆனாலும் கேன்சர் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம்னா, இங்க வந்து இஸ்ரேல்ல
அளவுக்கு அதிகமான கேன்சர். இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு இஸ்ரேல்ல வந்து வாழ்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஏற்கனவே பாலஸ்தீன வந்து சோலி முடிச்சுட்டாய்ங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனர் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த கேன்சரால வந்து போய் சேர்ந்துருவாய்ங்க. இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தா, மொத்த மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகள்ல வாழ்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. எல்லாம் கேன்சர் நோயாளியா தான் நெறைய இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட அப்படியே வந்து கொஞ்சம் இங்க ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல வந்து நெறைய குண்டு கிண்டு போட்டு விழுந்தாங்க இல்லையா? அந்த குண்டு அதுல ஏற்பக்கூடிய ஏற்பட்ட பாதிப்பு எல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு வந்து எங்கெல்லாம் இந்த மாரி அ அணுகுண்டு போடுறது வேற விஷயம். அது இல்லாம சாதாரண குண்டு போட்டாங்க இல்லையா? அந்த நாடுகள் அத்தனையும் கேன்சரால ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சு 2வது ஜெனரேஷன், 3வது ஜெனரேஷன்ல பெருசா வந்து ஆளே இருக்க மாட்டாங்க. காரணம் வந்து கேன்சர் வந்துச்சுன்னா, ஆண்மை போயிரும். அப்புறம் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை வந்துருது. ஸோ குழந்தை பிறப்புங்கிறது அப்படியே கொஞ்சம் படிப்படியா குறைஞ்சு, முன்னாடி வந்து 1000 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா, ஒரு 900 பேராவது 950 பேராவதுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1000 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா, 500 பேருக்கு, 600 பேருக்கு தான் குழந்தை பாக்கியம் இருக்கு. மிச்சவங்கலாம் வந்து இன்னும் செயற்கை கருத்தரிப்பு மையம் ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு சோகமான, மோசமான நிலைமையில இப்ப நம்ம இருக்கோம். அப்ப என்னன்னா இதுக்கு காரணம் வந்து குடி, மதுப்பழக்கம், அப்புறம் இது தம் அடிக்கிறது. அது போக வந்து இந்த சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா? நம்ம வந்து டீசல், பெட்ரோல், இந்த புகை, இந்த தூசி எல்லாம் சேர்ந்து, சேர்ந்து, சேர்ந்து நம்மள வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அரபு நாடுகள், அது இல்லாம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஏற்கனவே கேன்சர்ல ஊறி போய் கிடக்குன்றாங்க. அத செக் பண்ணி பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு. யுகேல வந்து 2 பேருக்கு ஒரு ஆள் வந்து கேன்சர் நோயாளியாம். அதாவது கேன்சரால உடனே இறந்து போறாங்களா, லேட்டா முன்னன்னு தெரியாது. ஆனா கேன்சரால போராடக்கூடிய கேன்சர் நோயாளிகளா 2 பேர்ல ஒரு ஆள் இருக்காங்க. அமெரிக்கால வந்து 3 பேர்ல ஒரு ஆள் 3க்கு 1. அதாவது 33% 35% வந்து அமெரிக்கால கேன்சர் நோயாளிகள். ஆ யுகேல வந்து 50% கேன்சர் நோயாளிகள். இங்க இந்தியால நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அ 9% 8% 9% அரபு நாடுகள் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா, என்ன சொன்னாங்கன்னா, அரபு நாடுகள் வந்து வெறும் 2% 3% தான் இருக்கணும். ஆனா 20% இருக்கிறதுக்கு காரணம் வந்து, அந்த பகுதியில நடக்கக்கூடிய யுத்தம், சண்டை, அதுல பயன்படுத்தக்கூடிய ரசாயனம், குண்டுகள், ரசாயனம். ஸோ என்ன நடக்க போகுது? இத வந்து நம்ம உணர்ந்து, சண்டைய வந்து இல்லாம ஆக்கி, சமாதானமாகி இருந்தா மட்டும் தான் நமக்கு எதிர்காலம் கரெக்ட்டா இருக்கும். நமக்கு வந்து உலகம் அழியும், உலகம் அழியும்ன்னு சொல்றாங்க இல்லையா? வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். நம்ம தலையில நம்மளே மண்ண போட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஸோ இதுக்கு வந்து ஏதாவது தீர்வு, நல்ல தீர்வு வரணும் அப்படிங்கிறது தான் நீங்க வந்து ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்து மனிதன் மனிதனா அவன் வந்து பிறந்தான்னா குறைஞ்சபட்சம் 70, 80 வயசு வரைக்கும் நல்ல விதமா வாழணும் அப்படிங்கிறது தான். அத தாண்டி நோயோட ஒருத்தன அழிச்சு இன்னொருத்தன் வந்து வாழ முடியாது. ஒருத்தன அழிச்சு இன்னொருத்தன் வாழ முடியாது. அமெரிக்கால எக்கச்சக்கமான பே இது கேன்சர் நோயாளிகள் இருக்காங்க. இஸ்ரேல்ல எக்கச்சக்கமான கேன்சர் நோயாளிகள் இருக்காங்க. யுகேல எக்கச்சக்கமான கேன்சர் நோயாளிகள் இருக்காங்க. அதே மாரி பிரான்ஸு, யோ இங்க எல்லாம் அந்த அந்த இதெல்லாம் எடுத்துக்கங்களேன். யூரோப்பியன் யூனியன் எடுத்துங்க நெறைய இருக்காங்க. அதே மாரி ரஷ்யால பார்த்தா கொஞ்சம் குறைவா இருக்கிறதா சொல்றாங்க ரஷ்யால. அது இனிமே இப்போ போர் நடந்து எக்கச்சக்கமா குண்டுலாம் போட்டுருக்காங்களா, யுக்ரைன், ரஷ்யால வந்து இனி அடுத்த அடுத்த தலைமுறை, அதுக்கடுத்த தலைமுறை ரொம்ப மோசமாகும் போல இருக்கு. இதுல வந்து சைனால எடுத்து பார்த்தோம்னா, இன்னும் தரவுகள் வந்து ஃபுல் டீட்டெயில் கிடைக்கல அங்க. அ கம்மியா கூட இருக்கலாம். ஜாஸ்தியா கம்மியான்னு தெரியாது. ஆனாலும் நமக்கு வந்து நம்ம மோசமான ஒரு சூழல்ல இருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிதர்சனம். இப்போ வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு இல்ல. ஆனா அந்த மாரி கெமிக்கல் ரொம்ப உள்ள நெறைய எக்கச்சக்கமா வெடிச்சு, எல்லாத்தையும் நம்ம பாடாப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதனால இது வந்து எப்படின்னா, நம்ம மத ரீதியாவோ, இன ரீதியாவோ அணுகாம, நம்ம வாழ்க்கை தரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த கால்ல சந்திப்போம்.